சியரா வந்து பேரை கேள்விப்பட்ட உடனே எனக்கு ஒரு விஷயம் தான் தோணுச்சு. என்ன அப்படின்னா, சஃபாரி மாதிரி சியராவை பண்ணிடக்கூடாது டாட்டா. அதாவது பிரச்சனையை சால்வ் பண்ண நினைக்கல, அதை இவங்களே உருவாக்கிக்கிறாங்க. ஒரு ஹைப்ரிட் கார் இந்த 16 lakhs பட்ஜெட்டில் ஒரு 35 kmpl மைலேஜ் கொடுக்குது அப்படின்னா நான் ஏன் ஈவி அந்த வேறு விளம்பரப்படுத்துவாங்க, மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜின் ஏய் ஸோ சீட் கவர் போட முடியாது. அப்போ நீ ஒழுங்காக லெதரில் கொடுத்துட்டு போனால் மாற்ற வேண்டிய பிரச்சனை இருக்காது. இப்போ இதை போட்டு இதில் சீட் கவரும் போடாமல் லான்ச் பண்ணுறது எல்லாம் கொடுத்து வீடியோ பண்ண வச்சு ஷோரூமில் வண்டி அனுப்பிச்சு எல்லாமே பண்ணாங்க. ஆனால் எதுக்கு எதையுமே பண்ணாமல் நோகாமல் எல்லா விஷயமும் நடக்குது. வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு பாட்காஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்தியாவோட மோஸ்ட் அனலிட்டிக்கல் தமிழ் ஆட்டோ பாட்காஸ்ட்டில் உங்களை வரவேற்கிறேன். நன்றி நன்றி. அருமையாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்குங்க. எல்லாம் என்ன தமிழ் ஹில்ஸ் மாதிரி ஜாலியாக இருந்தால் பரவாயில்லைங்க. நாங்கள் எப்போவுமே ஜாலி தாங்க, ஆடிக்கினே இருப்போம். இன்னைக்கு பாட்காஸ்ட் எதை பற்றி இருக்க போகுதுன்னா, ரிட்டர்ன் ஆஃப் ஓஜி எஸ்யூவிஸ். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 2026 அப்கமிங்காக என்னென்ன காசுலாம் இருக்க போகுது, இப்போ கார் வாங்கலாமா இல்லை வெயிட் பண்ணி 2026 வரக்கூடிய புதிய கார் வாங்கலாமா அப்படின்றத பொறுத்து ஒரு 12 கார்கள் கிட்ட நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கார்கள்லாம் எப்படி இருக்க போகுது, எந்த விதத்தில் இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற காரோட பெட்டராக இருக்க போகுது அப்படின்ற ஃபேக்ட்ஸ் எல்லாமே பேசணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுங்க. ஏன்னா ஒவ்வொரு காரோட லான்ச்சுக்கு முன்னாடி ஒரு சில ரியல் ஃபேக்ட்ஸ் இருக்குது. அது எந்த லான்ச் டைம்லைனும் ஒன்று இருக்குது. அதாவது வந்து இயர்லி 2026 வரப்போதா இல்லை ஆஃப்டர் 2026 வரப்போதா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவோட சேரா, ரினோவோட டஸ்டர் வருது. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மஹிந்திரா XCV 700 இருக்குது பார்த்தீங்களா, அதோட எலக்ட்ரிக் வெர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா 9S அப்படின்ட்டு கொண்டு வராங்க. ஃப்ராங்ஸோட ஹைப்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா இலவ கிளி மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆட்டோ எக்ஸ்போ லான்ச் ஆக வேண்டியது இப்போ திரும்ப ஜனவரி டு பிப்ரவரி டைம்லைனில் கொண்டு வராங்க ஃப்ராங்ஸ் ஹைப்ரிட். பிரஸாவோட ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வருது. அப்புறம் விட்டாரா, அது வருமா வராதானுங்கிறது பேசுவோம். அப்புறம் ஃபோக்ஸ் வேகனோட டெரா, இந்த கையில் கூட கவுண்டர் பார்ட்டுங்க. அப்புறம் வேகனார் EV வருமா வராதா, வருவதற்கான ஏதாவது அறிகுறிகள் இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஸோ பார்க்க போகிறோம். முதல்ல எடுத்த உடனே இப்போது ரீசெண்டாக நம்ம வந்து இந்த டாடா சியராயோட EV வரும்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் பார்த்தா வந்து இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் கொண்ட வாகனங்கள் தான் ஃபஸ்ட் லான்ச் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்குது. டாடா சியரா அப்படின்னா உங்களுக்கு என்ன மனசில் தோணுது? எனக்கு ஆக்சுவலாக வந்து சியரா வந்து பேரை கேள்விப்பட்ட உடனே எனக்கு ஒரு விஷயம் தான் தோணுச்சு. என்ன அப்படின்னா, சஃபாரி மாதிரி சியராவை பண்ணிடக்கூடாது டாட்டா அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம யோசிச்சு பாருங்க, வந்து சஃபாரிக்குன்னு ஒரு லெகசி இருக்குது. பட் அது வந்து இப்போ இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் யோசிக்கிறேன். ஸோ அதாவது சஃபாரி வந்து அந்த டைம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு லெஜெண்டரி காராக இருந்துச்சு. ஒரு நிறைய பேர்த்துக்கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆன காராக இருந்துச்சு. பட் இப்போ வந்து அது ஹேரியரோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக தான் இருக்கு. ஸோ அது வந்து அந்த பேருக்குன்னு ஒரு லெகசி இருக்கு. அதை தூக்கி இதில் வச்சா வித்துடலாம் அப்படின்னு டாட்டா நினைக்கக்கூடாது அப்படின்னு நான் இந்த ப்ராடக்ட் விஷயத்தில் வந்து நினைக்கிறேன். அந்த சஃபாரிங்கிற பேரை வச்சு அந்த வண்டியை வித்துடலாம்ப்பா அப்படின்னு நினச்சி ஒரு விஷயம் பண்ணாங்கல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த வண்டிக்கு வந்து 2-3 பேர் மாற்றி தான் கடைசியில் சஃபாரிங்கிற பேருக்கே வந்தாங்க. ஹேரியர் 7 சீட்டர் இருந்தாங்க. அப்புறம் ஏதோ ஒரு சம்திங் ஒரு பேர் ஒன்று வச்சாங்க, பியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. அப்புறம் இந்த பேரை வந்து மாற்றுறாங்க கடைசியாக. ஸோ அது மாதிரி இந்த ப்ராடக்டில் வந்து பண்ணிடக்கூடாது. உண்மையிலேயே அந்த சமயத்தில் என்னெல்லாம் இருந்துச்சோ, எதெல்லாம் மக்கள் விரும்புனாங்களோ அதெல்லாம் திரும்ப இந்த காரில் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு. ஓகே, ஆக்சுவல் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அதாவது நாம் எதிர்பார்த்துட்டு இருந்தது எலக்ட்ரிக் வெர்ஷன் தான் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு பாரத் மொபிலிட்டிலாம் டிஸ்பிளேலாம் வந்து பண்ணாங்க ப்ராடக்டை வந்து எக்ஸ்போவில் பார்த்தீங்க அப்படின்னா. பட் எலக்ட்ரிக் வெர்ஷன் வரலை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசல் பவர் ட்ரெயின்ஸ் தான் வருது. நிறைய பேர் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் கேட்டுட்டு இருந்தது ஒரு நல்ல ஒரு பெட்ரோல் இன்ஜின் அவங்கள்ட்ட இல்லை. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 700 ஸ்கார்பியன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டவோ பெட்ரோல் இன்ஜின் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், அதோட கவுண்டர் பார்ட்டாக இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக வருதான்னு கேட்டிங்கன்னா 2 லிட்டர் இன்ஜின்லாம் கிடையாது. பட் இந்த சியரா பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க ஹிண்டே கிரெட்டாவோட காம்படிட்டிவ் செக்மெண்ட்டில் தான் கொண்டு வராங்க.
அப்படிங்கிற போது ஒரு 1.5 லிட்டர் டர்போ கேஸ்லின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பத்தோட ஒரு டர்போ பெட்ரோல். அப்புறம் டீசலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.5 லிட்டர் டீசல் இப்போ நம்ம நெக்ஸான் கர்வ்லாம் பார்க்குறோம்ல அந்த டீசல் தான் மோஸ்ட்லி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 2 லிட்டர் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவுங்கிறாங்க. எனக்கு பயமே என்ன தெரியுங்களா, அந்த 1.5 லிட்டர் எடுத்து வச்சாங்கன்னா இவங்க திரும்ப டிசிஎம்பாங்க. ஆமாம், அதுதான் ஒரு இதாக இருக்கிறது. அதாவது ஆல்ரெடி பல பிரச்சனைகளை பார்த்த ஒரு கியர் பாக்ஸ் அப்படின்னா அந்த டியூவல் கிளச் கியர் பாக்ஸ். நீங்கள் வெட் கிளச் எல்லாம் பயன்படுத்துறீங்க இல்லைன்னா சொல்ல, நான் ஏன் வந்து தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி நிற்கிறதுக்கு பதிலாக ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போ அந்த டார்க் கன்வெர்ட்டர் வந்து இருக்குது, இவங்ககிட்டயே இருக்குது இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் பண்ண ஈசன் இருக்குது, அதை கொண்டு வரலாமே. ஏன்னா ரிலையபிளாகவும் இருக்கும், டாட்டாக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதாவது பிரச்சனையை தேடி டாட்டா போகிற மாதிரி இருக்குது. அதாவது பிரச்சனையை சால்வ் பண்ண நினைக்கல, அதை இவங்களே உருவாக்கிக்கிறாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது ஒவ்வொரு பிரச்சனைகளை இவங்களே உருவாக்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த டிசியை நம்ம டிரைவ்லாம் வந்து பண்ணி பார்த்தோம். அதாவது டுவெல் கிளச்சுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லாத வகையில் இந்த வண்டியை இந்த டிசியை வந்து உருவாக்கியிருந்தாங்க. பெருசாக வந்து ஃபாஸ்டராகவும் இல்லை, குயிக் ஷிஃப்டிங்காகவும் பெருசாக இல்லைங்கிற மாதிரி அந்த ப்ராடக்ட் வந்து உருவாக்கியிருந்தாங்க. எனிவே ப்ராடக்ட் வந்தால் தான் தெரியும். என்னோட ஹோப் மேபி இந்த 1.5 லிட்டர் டைரக்ட் இன்ஜெக்ஷன் போகிறது ஒரு நல்ல மூணு வந்து சொல்லலாம். மூணு என்னோட ஹோப் என்ன இருக்குன்னா, இப்போ ரீசெண்டாக ஆல்ட்ராஸோட லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து டாட்டா உண்மையிலுமே ஃபீட்பேக் எடுத்து அதெல்லாம் சரி பண்ணுறேன், குவாலிட்டி இஷ்யூ சொன்னீங்க சரி பண்ணுறேன், ரிலையபிலிட்டி இஷ்யூ சொல்கிறீங்க, இன்ஜின் வைப்ரேஷன் சொல்கிறீங்க, இதெல்லாம் நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து இப்போ பஞ்சில் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் இந்த நோக்கி போகிறாங்க அப்படின்றது ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டாடா சீராவை வந்து அவங்க விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. டாடா சீரால ஒரு 4 வீல் டிரைவ் இல்லை ஆல் வீல் டிரைவ் கேப்பபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த செக்மெண்ட்லேயே புதுசாக இருக்கும். ஏன்னா ஆல் கிரிப் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. கிராண்ட் வெட்டாரா இந்த செக்மெண்ட்டில் ஆல் கிரிப் வந்து இருக்குது. மேபி இதில் 4 வீல் டிரைவ்லாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் காம்படேட் பண்ணுறதுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐகானிக் நேமை ரிமைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நமக்கு ஒரு நாஸ்டாலஜியா ஃபீலாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டீசர்லாம் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப அந்த டிசைனை போட்டு ஓவர் டன் பண்ணாமல் மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி சிம்பிளாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருந்தாங்க. நாமளும் கோயம்புத்தூர் ரோட்ஸில் நிறைய பார்த்துக்கலாம். கண்டிப்பாக லான்ச் டைம்லைன் அப்படின்னு பார்க்கும்போது 25 நவம்பர் லான்ச் வச்சுருக்காங்க. ஐஸ்பீரியன்ஸ் வருது, அதை ஃபாலோ பண்ணி இவி வெர்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்குது. மேஜராக வந்து பார்த்திங்கன்னா டீசர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. பவர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் அந்த 1.5 டர்போ பெட்ரோல் பார்த்தோம், 1.5 லிட்டர் டீசல் பார்க்குறோம். இது ரெண்டு தான் இருக்க போகுது. ஈவியோட வெர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 65 to 75 kWh பேட்டரி பேக்கோட தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, கிரெட்டா செக்மெண்ட்டில் 65 to 75 kW வந்துச்சு அப்படின்னா அது ஈவிட்டாரை கம்பீட் பண்ணும், கிரெட்டாவை கம்பீட் பண்ணும், உங்களுக்கு எம்ஜி வின்சரை கம்பீட் பண்ணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்பீட் பண்ணி ப்ரைஸிங் எப்பவுமே டாட்டா இப்போ அக்ரெசிவாக தான் பண்ணுறாங்க. ரொம்ப வந்து கொண்டு போய் உச்சபட்ச ப்ரைஸில் வைக்கிறதில்ல. அப்படின்றப்ப இட் மேக் சென்ஸ் இன் ஈவி அப்படின்ற மாதிரி தோணுது. பட் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டாடா சியரா பற்றி டைமென்ஷன் ரீதியாக கேட்டீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸாக்ட் ரெவலேஷன் இல்லை, பட் இட் வில் பி காம்பேக்ட் கிராஸ் ஓவரோட கம்பெடிட்டராக இருக்கும். ஒரு மிட் சைஸ் கூட 700 கூட கம்ப்ளீட் பண்ணது அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. பட் ஓவராலாக அதோட டிசைன்ஸ்லாம் பார்க்க ரொம்ப நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அதாவது திகட்டாமல் அந்த டிசைனை வந்து உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த டிசைனாக ஓகே, நல்லா ஓகே. அடுத்து இன்டீரியர்னு பார்க்கும்போது அந்த 3 ஸ்க்ரீன் லே அவுட்லாம் போய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா XCV 9 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இதை வைக்கிறாங்களோ. நான் எங்கள் கோயம்புத்தூரில் இருக்கும்போது நாங்கள் பார்த்தோம், ஒரு 3 ஸ்க்ரீன் லே அவுட்டில் வச்சு உங்களுக்கு லெவல் 2 ஏடாஸ் கொடுத்துருக்காங்க, வென்டிலேட்டட் சீட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜரான அலைவில்ஸ், அந்த செக்மெண்ட்டில் அதிகபட்ச சைஸில் இருக்கக்கூடிய ஒரு அலைவில்ஸை வந்து போட்டதாக தெரிய வந்திருக்கு. அப்புறம் இது வந்துட்ட கர்வ் என்ன ஆகுன்னு தெரியல. ஆமாம், கர்வுக்கு அதே ப்ரைஸிங் நியர்பை இதை கொண்டு வந்துடுவாங்க. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் ரிலேட்டடாகவும் இந்த காரை வந்து உருவாக்குறாங்கன்னும் போது ஒரு கர்வுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்புறம் ஸ்பேஸிங்கில் ப்ளே பண்ணுங்கப்பா. ஏன்னா நெக்ஸான்லேயும் லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸ் செகண்ட் ரோவில் கேம்டாக இருக்குது. கர்வ்லையும் அதே பிரச்சனை. கர்வில் அந்த பூட் ஸ்பேஸை குறைச்சிட்டு நெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸ் உயர்த்தி இருந்தால் நிறைய பேர் கர்வ் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அஃபோர்டபுளாக அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நிறையா இருக்குது. இதை அப்படி பண்ணியிருந்தாங்க, லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸ் சீட்டில் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையிலுமே நல்லா நம்பர்ஸ் பார்ப்போம். ஏன்னா வண்டி பார்க்கும்போதே அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ பீப்புளை பொறுத்த வரைக்கும், இந்தியன் மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் டிசைன் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். கண்டிப்பாக. அதனால ஒரு இம்ப்ரெஷன் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஒரே விஷயம், பேரை மட்டும் நம்பி இறங்காமல் இருந்துட்டா பிரச்சனை இல்லை, ப்ராடக்டாகவும் நல்லபடியாக அந்த ராங் கேமுக்குள்ளே போக மாட்டாங்க நம்புகிறேன். அடுத்து இந்த ஒரு செக்மெண்ட்டை இந்த கார் தான் துவங்கி வச்சுது, ரெனோ டஸ்டர். அதாவது ரொம்ப நாள் கழித்து திரும்ப டஸ்டரை பற்றி நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம்.
நீங்கள் சொன்ன மாதிரி இந்த செக்மெண்ட் இப்போ இவ்வளோ பீக்காக இருந்துட்டு இருக்க ஒரு செக்மெண்ட்டு, பட் அதை தொடங்கி வச்ச பிளேயரே உள்ள இல்லைங்கிறது தான் வருத்தமானதாக இருக்குது. அந்த வண்டியில் வந்து டக்குன்னு எனக்கு ரெனோ டஸ்ட்னு சொன்னீங்கன்னா சஸ்பென்ஷன் அப்படின்னா உண்மைதான். அந்த வண்டியோட சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் லெவல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த சமயத்தில் வந்து ஒரு 85 PS ஒரு மாடல் இருந்துச்சு. 110 இருக்கும், 85 இருக்கும். பட் 85 பார்த்தீங்கன்னா நல்ல ரிலேயபிளாகவும் இருக்கும், மைலேஜ் நல்லா கொடுக்கும். ஆல்மோஸ்ட் 18-19 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் வந்து கொடுத்துருக்கும். ஸோ ஓரளவுக்கு எப்படின்னா ஒரு பெரிய காராகவும் இருக்கும், கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும், சஸ்பென்ஷன் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த காரை வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அதில் ஏஎம்டி வெர்ஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க, நிறைய அப்போதைக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் என்னென்னா ப்ராடக்டாக பார்க்கும்போது அந்த செக்மெண்ட்டில் ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருந்துச்சு, டஸ்டரோட ப்ரைஸிங்கு. அப்புறம் நம்பர்ஸ் குறையும் போது அப்படியே இது பண்ணிட்டாங்க. எனக்கு எப்படா இதை கொண்டு வருவீங்க, ஏன்னா வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் லான்ச் ஆனதுக்கப்புறம் இங்கே தள்ளி தள்ளி போயிட்டு வந்து 2026 சொன்னால் இன்னுமா அந்த சங்கீதா வரல அப்படின்ற மாதிரி. அதாவது காம்படிட்டர்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கான்ப்பா, நீ ஆரம்பிச்சு வச்சவா நீ இப்படி வரமாட்டேங்கிறிய. ஏன்னா ஆல்ரெடி வந்து ரெனோ நிசான் வந்து இங்கே வந்து கேட்டந்த வால் மாதிரி என்ன பண்ணுறனே தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா இப்படி வந்து அஃபோர்டபுள் காஸ்ட் செக்மெண்ட்லேயே பே பண்ணுறதா பீப்புளுக்கு அந்த பிராண்ட் மேலே இருக்கிற பெர்ஸ்பெக்ஷன் மாறிடும். அதுக்கு தான் நிசான் வந்து தேர்தலுக்கு தெருவில் விட்ட மாதிரி அந்த வண்டி உங்களுக்கு தெரியும் ஒரு வண்டி வந்துச்சு. ஸோ அது மாதிரி பண்ணாமல் இருந்தாங்கன்னா சரி. ப்ரைஸிங்கில் ரொம்ப கரெக்டாக ப்ளே பண்ணணும். மேஜராக வந்து ப்ரைஸிங் தான் ப்ரோ. ப்ரைஸிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ப்ரைஸிங் கரெக்டான ப்ரைஸிங் ப்ளேஸ் பண்ணாங்கன்னா ப்ராடக்டாக நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நம்ம அந்த இமேஜஸ் எல்லாமே வெளியே இருந்துச்சு, ஆனால் வண்டி பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ரோட் ப்ரெசன்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். மேஜராக ப்ரைஸிங் என்ன ப்ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு இன்ஜின் ரிலேயபிளாக இருக்கிற மாதிரி தான் உருவாக்குவாங்க. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ப்ரைஸிங் தான். பட் இந்த செக்மெண்ட்டில் வந்து கரெக்டாக நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு ஒரே காரணம் டீசல் இன்ஜின். பட் இவங்க டீசல் இன்ஜின்லாம் வருவாங்களான்னு தெரியல, வரலை. ஸோ பெட்ரோல் இன்ஜினில் தான் வரப்போகிறாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி எப்படி என்னன்றது. இதில் ஆக்சுவலாக இந்த பவர் ட்ரெயின்ஸ் பற்றி பேச போகலாம் அப்படின்னு பார்க்குறப்போ இதோட லான்ச் டைமிங் வந்து 26 ஜனவரி பிளான் பண்ணியிருக்காங்க. ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க போல், அந்த டைம்லைனில் பிளான் பண்ணியிருக்காங்க போல். என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1.5 லிட்டர் நேச்சுரல் ஏஸ்பிரேட்டடுங்க இந்தியன் ஸ்பெக்கில், அதுதான் மேஜராக கன்சிடர் பண்ணுறாங்க. ஹையர் ட்ரிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோல். லைக் இப்போ நம்ம மற்ற பிராண்ட்ஸோட டர்போ பெட்ரோல் பார்க்குறோம், அந்த மாதிரி GDI டர்போ பெட்ரோல் ஒன்று எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹைப்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் லான்ச்சில் வந்து ஒரு 6 to 12 months டைம்லைனில் வரும்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியலை. அதாவது இந்த சமயத்திலேயே பண்ணாங்கன்னா ஒரு பெட்டர் இது இருக்கும். ஆல்ரெடி லேட் ஆகி போச்சு. இதில் இன்னும் டைம் எடுத்து பண்ண போகிறாங்கன்னும் போது ஹோண்டா எலிவேட் மாதிரி ஆகிடாமல் இருந்தால் சரி. அதுதான் எனக்கு தோணுது. என்னடா இது, எனக்கு ஒரு பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே கூட இருப்போம், அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிறப்ப நான் ஹைப்ரிட் லான்ச் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பண்ணுறது இருக்குது. அது எனக்கு பர்சனலாக பட்டுது. ஏன்னா ஹைப்ரிட்டை கொண்டு வந்தால் நல்லா ப்ளே பண்ணலாம் கண்டிப்பாக அப்படின்றப்ப ஒரே ஆப்ஷன் தானே இருக்குது. ஒரே ஆப்ஷன்னா ஒரு இன்ஜினை வச்சு 3 ப்ராடக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு மாற்றம் வந்தால் பெட்டராக இருக்கும் உள்ளது. மைல் ஹைப்ரிட் இருக்குது தனியாக அவங்கள்ட்ட, அதையாவது எடுத்துகிட்டு வரலாம் கண்டிப்பாக. கொஞ்சம் ஃபியூல் எஃபிஷியண்டாக பண்ணலாம். அந்த 1.5 எண்ணெய் கொண்டு வராங்க. எனக்கு வந்து மைல் ஹைப்ரிட் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அவங்கள்ட்ட ஒரு LPG ஹைப்ரிட்டும் இருக்குது. ஓஹோ, எல்பிஜிலாம் கொண்டு வந்துடாதீங்க தயவு செஞ்சு. சிஎன்ஜிக்கு ட்ரை பண்ணுங்க. திரும்ப வந்து எல்பிஜி கொண்டு வந்து என்னன்னா எந்த விதத்துலையுமே அந்த வண்டி தோற்றக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கார். டீசல் டிஸ்கஷன் இருந்தாலும் செவரல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இண்டிகேட் பண்ணுறது வாய்ப்புகளே இல்லை, வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இல்லை, திரும்ப அதில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க இந்தியாவுக்குள்ளே டீசலில் வந்து அடுத்தடுத்த எமிஷன் நார்ம்ஸில் அதை டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கு அவங்க பெட்ரோல்லே வந்து சர்வே ஆகிறது பெட்டர். பெட்ரோல் ஹைப்ரிட் சிஎன்ஜி ஆக்சுவலாக வந்து அவங்க சிஎன்ஜி வந்து ஹைப்ரிட்டோட பேர் பண்ணி கொண்டு வரலாம். எல்பிஜி ஹைப்ரிட் இருக்கிற மாதிரி சிஎன்ஜி ஹைப்ரிட் கொண்டு வர ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பாவம். பட் கன்ஃபார்ம்டாக 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் பெட்ரோல் ஒன்று வருது. அது வந்து மைல் ஹைப்ரிட் செட்டப்பில் கொடுக்குறாங்களா இல்லை அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஓவர்சீஸ் ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது நிறைய இருக்குது. எல்பிஜி இருக்குது, டர்போ பெட்ரோல் இருக்குது, ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வச்சுருக்காங்க, மைல் ஹைப்ரிட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது தெரியும். கூடிய சீக்கிரம் ரிவீல் ஆயிரும் கண்டிப்பாக. அடுத்து ஆல்வீல் டிரைவ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி டாப் ஆஃப் த லைனில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இன்டீரியர்லாம் பார்த்தீங்களா? பார்த்துருந்தேன். இன்டீரியர் எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஒரு காம்பேக்ட் கிராஸ்ஓவர் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். இது இப்போ யோசிச்சு பாருங்கள், ரெனோ டஸ்டர் வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாடா சியரா வருது. அடுத்தடுத்து லைனாக நிறைய கார்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைனப்பே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும் அந்த காம்பேக்ட் செக்மெண்ட்டில். இதை விட்டால் அது அதை விட்டால் அதுன்னு இருக்கிறது. 2026 ஏகப்பட்ட ப்ராடக்ட் வந்து லைனப் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போதைக்கு ரிலீஸ் ஆகி பேசப்பட்டுறது இல்லாமல் ஒவ்வொரு பிராண்டும் அவங்களோட விஷயம் நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்காங்க.
இப்போ மாருதி பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டை நோக்கி போகிறாங்க. அடுத்து நம்ம நிறைய ப்ராடக்ட்டில் ஹைப்ரிட்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இப்போ ரெனோ அண்ட் நிசானாக இருக்கட்டும், ஃபோக்ஸ் வேகனாக இருக்கட்டும், அவங்களோட 2.0 அப்படியே படுத்து கிடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்தியா 2.0 அதை தட்டி எழுப்பி ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். மேபி பார்ப்போம். ஸோ இந்த ஹாட்டான செக்மெண்ட்குள்ளே டஸ்டர் இஸ் கம்மிங் பேக். ஸோ கிரெட்டா, செல்டாஸ், கிராண்ட் விட்டாரெல்லாம் வந்து அதில் பாருங்களேன், முன்னாடி ஹேட்ச்பேக்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், பெருசாக இல்லை. ஒரு 4 கார் தான் ஹேட்ச்பேக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சப்போர் மீட்டர் செடான்ஸ்லேயே ஒரு 4 கார் தான் இருக்குது. அது மாதிரி இப்போ இந்த செக்மெண்ட் ரொம்ப எப்படி சொல்ல காம்படிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் ஒவ்வொன்று வச்சுருக்காங்க. ஒரு பிராண்ட் ஒரு ப்ராடக்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து அந்த காம்படிஷனை ஃபேஸ் பண்ணுறதுல தான் ரெனோ டஸ்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு டஃபஸ்டான ஜாபாக இருக்கும். ஆமாம், ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஜெயிச்சிடுற மாறா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சில படங்கள், சில ஹீரோவோட படங்கள் வரும்போது மட்டும் அந்த படம் ஓடிடணும்னு நினைப்போம். லைக் எனக்கெல்லாம் வந்து விக்ரமோட படம் வந்தால் ஓடிடணும்னு நினைப்போம். அது மாதிரி தான் இப்போ டஸ்டருமே. எப்படியாவது அந்த வண்டி சேல் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி. டஸ்டர் நல்லா உடனே எனக்கு சியரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதாவது நீ பேட்ச் மட்டும் பண்ணி அந்த பேரை மட்டும் கொடுத்து அந்த வண்டியை ஸ்பாயில் பண்ணாமல் அந்த சியரா அப்படின்ற அந்த வேர்டுக்கான மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டாடா மோட்டார்ஸ் தரையும் விடமாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்து வந்து மஹேந்திராவோட XEV9S 7 சீட்டர் EV பேஸ்ட் ஆன் 700. ஆக்சுவலாக அதை நம்ம டெஸ்டிங்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்ல. ஆக்சுவலாக ஃப்ரண்ட் வந்து பார்க்குறதுக்கு வந்து சிமிலராக XEV9E மாதிரியே இருக்குது. ரியர் வந்து 700ஓட அந்த தோற்றத்தில் வந்து உருவாக்கியிருந்தாங்க. டிசைனாக வந்து மேபி அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டிசைன் லாங்குவேஜ்லாம் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக மகேந்திரா வந்து ஈவியோட டிசைன் லாங்குவேஜஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக மாற்றிக்கிட்டு வராங்க. அவங்களோட அந்த எப்படி சொல்ல அந்த ஒரு பாக்ஸி ஷேப் டிசைன்லாம் இல்லாமல் ஈவிஸ்க்கு ஒரு பர்டிகுலராக ஒரு டிசைன் லாங்குவேஜஸ்லாம் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ரெண்டாவது இந்த ப்ராடக்ட் வந்து 7 சீட்டர் செக்மெண்ட்டில் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளாவிஸோட ஈவி இருக்குது. ஸோ அதை நல்லா காம்படிட் பண்ணுற வகையில் இதை கொண்டு வரணும். ஏன்னா 7 சீட்டர்னு பார்த்தீங்கன்னா எடுத்திங்கன்னா BYD-யோட மேக்ஸ் தான் இருக்குது. அப்புறம் கியா கிளாவிஸ் இருக்குது. ப்ராப்பரான ஒரு மிட் சைஸ் 7 சீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 700 இருக்கணும். பார்ப்போம் இந்த 9S என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னு. லான்ச் டைம்லைன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நவம்பர் 2025 எண்டில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க ரோட் டெஸ்ட் எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சு எல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பவர் ட்ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 59 and 17 கிலோவாட் நம்ம இதில் பார்த்தா அதுதான் எடுத்துகிட்டு வராங்க. பவர் மட்டும் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து பொறுத்து 286 PS வரைக்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஈவிஸ்லாம் பார்த்தது பவர் எக்ஸ்ட்ராக்ஷனை கொஞ்சம் குறைச்சி வச்சாங்க அப்படின்னா ரேஞ்ச் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கே 300 BHP 250 BHPலாம் தேவையில்லை. 500 Nm ஆஃப் டார்க் அப்படின்றதுலாம் இன்னைக்கு தேதியில் இந்தியன் மார்க்கெட்டுக்கு தேவையில்லாத இருக்கும். இல்லை ஆக்சுவலாக ஈவிஸ் வாங்குறவங்க 2 ரகம் ப்ரோ. ஒன்று அதோட டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்காக வாங்குறவங்க, அவங்க ரேஞ்சை பற்றி கவலைப்படுறது கிடையாது. இன்னொரு ஆட்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ரேஞ்சுக்காக வாங்குறவங்க, எனக்கு ஒரு 500 km ரேஞ்ச் கொடுக்கணும்னு நினச்சி வாங்குறவங்க. ஸோ இந்த 2 பேரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுல தான் இவங்க அந்த டார்க்கையும் பேட்டரி பேக் அதிகமாக்குறதுலையும் வச்சு ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ஏதோ ஒன்று தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் டார்க் நல்லா வேணும், ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினச்சி உள்ளே போனீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு பேட்டரியோட ரேஞ்சுங்கிறது கம்மியாகும். பேட்டரி ரேஞ்ச் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா பர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 70 to 80% ஆஃப் பீப்புள் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஈவின்னு வந்தவே ரேஞ்சுன்னு தானே பேசுகிறாங்க. பிராண்ட்ஸ் வந்து மேபி வந்து 2 கைண்ட் ஆஃப் ஒரு டியூனிங்குள்ளே போகலாமோ. முதல்லலாம் இருந்துச்சு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரெனோ டஸ்டரில் இருந்துச்சு இல்லைங்க, அந்த மாதிரி 2 கைண்ட் ஆஃப் டியூனிங்கில் போய் கொடுக்கலாமோ. இவ்வளோ பவர் தேவையோ. இன்றைக்கி MG வின்சர் வந்து நல்ல ரேஞ்ச் கொடுக்குது அப்படின்னா டாடா கவுண்ட் கொடுக்குதுன்னா பவர் எக்ஸ்ட்ராக்ஷன் குறைவாங்க. கண்டிப்பாக மினிமல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் டாட்டாக்கும் பவர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஜாஸ்தி, அதுதான் அங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அதனால் அதை பண்ணாங்கன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. இல்லை இது எப்படின்னா நம்ம முன்னாடி இப்போதான் ஈவிஸ் வந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் மக்களோட மைண்ட் செட்டை ஒவ்வொரு பிராண்ட்ஸும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே இவங்க கேட்குறது இதுதான், இவங்க எதிர்பார்க்குறது இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வரும்போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு மோட்டார் ரிலையபிள் தான், பட் எவ்வளோ நாளைக்கு ஓடும், எவ்வளோ நாளைக்கு பிரச்சனை கொடுக்காதுங்கிறது தெரிய வரல. ஸோ அப்படி வரும்போது இந்த பவர் இவ்வளோ டார்க் வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மேபி அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ வந்து இந்த டைமாவது வந்து மூவபிள், அதாவது ஸ்லைடிங் கொடுப்பாங்களா பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது அதுதான், கொடுத்துட்டாங்கன்னா அதாவது
பட்ஜெட் ரேஞ்சில் இருக்க எம்பிவினா ட்ரைபர் சொல்லலாம், அதுலேயே இருக்குன்னும் போது இதில் இல்லாதது எவ்வளோ பெரிய இது. ஆமாங்க, நிறைய பேர் அதை கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க, பார்ப்போம் அதை அட்ரஸ் பண்ணுறாங்களான்னு. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கிளைம் மோஸ்ட் ப்ராபபிலி வந்து 542 to 656 இருக்கும். இப்போ ரியல் டைமில் வந்து ஒரு 400+ சேம் XUV90 மாதிரியே 400+ங்கிறது ரொம்ப நல்ல டீசெண்டான ஒரு ரேஞ்ச் தான், அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. நாங்கள் ஆக்சுவலாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தப்போ, டேட்டா எடுத்து பார்த்துட்டு இருந்தப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மந்த்லி இந்த 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் அதிக ட்ரிப்ஸ் பண்ணுறவங்க ரொம்ப குறைவு. கண்டிப்பாக டே டு டே லைஃப் யூசேஜ் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்குங்க. அப்போ 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் ட்ரிப் ஒரு மாதத்துக்கு ஒரு 3 ட்ரிப்னாலும் அந்த 3 ட்ரிப் தான் நம்ம எக்ஸ்டர்னல் சார்ஜர் பயன்படுத்தணும். இதுவே இந்த 400 கிலோமீட்டருக்கு கிடைக்கிற ஈவி நீங்கள் வீட்டில் சார்ஜ் போட்டு வைக்கிறீங்கன்னா, நைட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக 9 to 10 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்ல, பட் போட்டால் ஒரு 3-4 நாள் நான் மட்டும் பயன்படுத்திட்டு இருக்கலாமே. ஸோ பார்ப்போம் இது என்ன பண்ணுதுன்னு. வண்டியை பார்த்தப்ப எனக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் இருந்துச்சு. அதே சேம் நம்ம அந்த இன்டீரியர்லாம் வந்து அந்த 3 ஸ்க்ரீன் லேஅவுட்டு, லெவல் 2 ADAS அந்த மாதிரி வந்து ஃபீச்சர்ஸ் XUV90 பார்த்தா மோஸ்ட்லி எல்லா ஃபீச்சர்ஸும் எப்படி பேக் பண்ணியிருப்பாங்க. அதாவது மோர் ஃபீச்சரிஸ்டிக் காராக தான் அவங்க XUV90 வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஸோ அதனால் ஃபீச்சர்ஸில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும். இதுக்கு அடுத்து ஃப்ராங்ஸோட ஹைப்ரிட். ஸோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பல நாளாக நாமளும் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமாவே மாறிட்டு வருது. என்னன்னா சீரியஸ் ஹைப்ரிட்குள்ளே போனாங்க சுசுக்கியோட ஓன் டெக். பேரல் ஹைப்ரிட்க்கும் சீரியஸ் ஹைப்ரிட்க்கும் வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேரல் ஹைப்ரிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் வந்து வீல்ஸ்க்கும் பவர் கொடுக்கும், பேட்டரிஸையும் சார்ஜ் பண்ணும். வேறு சீரியஸ் ஹைப்ரிட்டில் வந்து இந்த ஜென்ரேட்டராக மட்டும் தான் வேலை செய்யும். என்ஜின் நம்ம வீட்டுக்கு ஜென்ரேட்டர் மட்டும், ஜென்ரேட்டர் வந்து என்ன பண்ணுன்னா பவரை கொடுத்து பேட்டரி சார்ஜ் பண்ணும். பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல்ஸுக்கு பவரை கொடுக்கும். ஸோ பவரும் கிடைக்கும், இதுவும் இருக்கும், மைலேஜும் நமக்கு பெட்டராக இருக்கும். கிட்டத்தட்ட 35 kmph கிளைம் பண்ணி இது வந்து டிசைரில் இருக்க அந்த Z12E இன்ஜின் ஆக்சுவலாக கொண்டு வந்ததே இதுக்காக தான். ஆனால் அந்த Z12E வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் எஸ்பிரிட்டில் டிசைரில் ஸ்விஃப்ட்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போது இந்த ஹைப்ரிட் ரூட் எடுத்து இவங்க கிட்டத்தட்ட நாமளுமே 2 விஷயமும் பார்த்துட்டு இருக்கோம் இதோட டெஸ்டிங். இடையில வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனால வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து தள்ளி போட்டாங்க, பிளான்ஸை தள்ளி போட்டாங்க. இப்போ வந்து ஃபைனல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இயரில் வந்து மோஸ்ட்லி ஃப்ராங்ஸ், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்டர் பலினோவை வந்து எண்டில் வந்து லான்ச் ஆகும். என்னன்னா ஹைப்ரிட் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா தாங்க பொழைக்கவே முடியும். நீங்கள் 1.2 லிட்டரில் கொண்டு வந்தீங்கன்னா 18% டேக்ஸ் லாபா, அப்போ பெருசாக ஹையர் ப்ரைஸிங்க்கு போக வேண்டியதில்லை. நீங்கள் 1 லிட்டர் ஃப்ராங்ஸ் டர்போ கொடுக்குற ப்ரைஸிங்கில் இன்றைக்கி அந்த 1.2 லிட்டர் ஹைப்ரிட் கொடுக்கலாம் கண்டிப்பாக. இப்போ 16 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதோட ஃபேஸ் லிஃப்ட்டில் தான் இது வருதுன்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் லிஃப்ட் வரும்போது ADAS அடிஷனல் ஆட் பண்ணுறாங்க, வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுக்குறாங்க, எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் ஆட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி டாப் ஆஃப் த லைன் வந்து ஒரு 16 lakhsக்குள்ளே ப்ரைஸ் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி ஒரு குட் டீல் தான். கண்டிப்பாக ஒரு 35 kmph மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கும்போது தாராளமாக வி கேன் ட்ரை இட். இன்னொன்று பவரும் இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா ப்ரோ, இப்போ நம்ம வந்து மைலேஜ்னா சிஎன்ஜி அப்படிங்கிறோம், சிஎன்ஜியோட ரன்னிங் காஸ்ட்டு ஈவியை விட கம்மியாக இருக்குது அப்படிங்கிறோம். ஸோ சிஎன்ஜி போகாததுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேருக்கு இருக்கக்கூடிய பயம், ரெண்டாவது ஸ்டேஷன்ஸ் அவைலபிலிட்டி, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. பட் ஒரு ஹைப்ரிட் கார் இந்த 16 lakhs பட்ஜெட்டில் ஒரு 35 kmph மைலேஜ் கொடுக்குது அப்படின்னா நான் ஏன் ஈவி போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரும். ஸோ ஈவி போகிறோம் அப்படின்னா நாளைக்கு பேட்டரியோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் எவ்வளோ வரும்னு தெரியாது, ரேஞ்சில் வந்து கிராஸ்டிக் சேஞ்ச் இருந்துச்சுனாலும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஒரு ப்ரைமரி காராக ஈவி வாங்குறதுங்கிறது இன்றைய தேதி கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பட் ஈவியா ஹைப்ரிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மோரோவில் சேம். ஒரு நெக்ஸான் ஈவியோட காஸ்ட் 16 லட்சம் வருது, ஃப்ரான்ஸோட ஹைப்ரிடோட காஸ்ட் 16 லட்சம் வருதுன்னா என்னோட சாய்ஸ் வந்து ஹைப்ரிடாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா எனக்கு வேண்டியது ரன்னிங் காஸ்ட் குறையணும். ஸோ அந்த ரன்னிங் காஸ்ட் எனக்கு ஹைப்ரிட் போனால் குறைய போகுது. ஆல்மோஸ்ட் 35 kmph இன்றைய தேதிக்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 3 ரூபா சம்திங் தான் வருது. ஈவிஸும் அவ்வளோதானே வருது, கமர்ஷியலாக சார்ஜ் பண்ணால் அவ்வளோதான் வரும். 3 ரூபா பக்கம் வந்துடுது, 3 ரூபா 4 ரூபா பக்கம் வந்துடுது. அப்படி இருக்கிற தேவையில் நான் வந்து ஹைப்ரிடை நோக்கி தான் நகர தொடங்குவேன். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு மாருதி எடுக்கக்கூடிய ஒரு கரெக்டான ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். ஸோ அது டாட்டாவோட ஒரு ராஜாங்கம் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்தியன் பிராண்ட்ஸ் டாடா அண்ட் மகேந்திரா அவங்களோட ராஜாங்கத்தை வந்து உள்ள உடச்சி போகணும்னா ஹைப்ரிட் வரணும் கண்டிப்பாக. ஸோ இப்போ மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் மாருதி ஹைப்ரிட்ஸை கொண்டு வந்து, ஸோ அப்போ கண்டிப்பாக மார்க்கெட்டிங்கில் ஒன்றும் இல்லை ஜி, எந்த கார் வாங்குறதா இருந்தாலும் மாருதி ஷோரூமை மிதிச்சுட்டு தான் கஸ்டமர்ஸ் இந்த பிராண்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அப்படி இருக்க சூழலில் இவங்க ஹைப்ரிட்ஸை லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அங்கே உள்ளே போகிறப்ப டிவிஎஸ் போகிறத விட இது வந்து கம்மி, இங்கே பாருங்கள் ரிலேபிளாக இருக்கும், நாளைக்கு ரீசேல் பெட்டராக இருக்கும் அப்படின்னும் போது மார்க்கெட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வந்து நடக்க ஆரம்பிச்சு.
இப்போ இவிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பேட்டரி கேட்பாங்க. ஹைபிரிட்னா பேட்டரி வாரண்டி கேட்டிங்கன்னா 8 வருஷம் 1,60,000 இப்போ இருக்குது. இவிஸை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தீங்கன்னாலும் இவி பேட்டரியை விட இந்த பேட்டரி அஃபோர்டபுளாக தான் இருக்கு. காஸ்ட் குறைவு. ஸோ அந்த இவி அளவுக்கு ஹைபிரிட் ஒரு பேட்டரி ஒன்றும் காஸ்ட்லியாக இருக்க போகிறது இல்லை. நாளைக்கு அப்படியே போயிடுச்சுனாலும் நான் வந்து பேட்டரியை மாற்றிட்டு போயிடலாமே. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் வந்து அந்த டொயோட்டாவோட பேட்டரிஸ் வந்து இது நாள் வரைக்கும் வந்து பிரச்சனை கொடுத்ததே கிடையாது. சுசுகியோட பேட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொடுத்து போயிருச்சு அந்த மாதிரி சொன்ன ஒரு ஃபேக்ட்ஸே இல்லை. அதனால மோஸ்ட்லி அது ரிலைவலாக தான் இருக்கும். 35 kmh கிளைம் பண்ணுறாங்க. பட் பவர் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மினிமலாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க மோட்டாரில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா இது வந்து இந்தியாவோட ஒரு பிக் பிரேக் த்ரூவாக இருக்கும் இந்த வண்டி வரும்போது, மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது. ஆனால் ப்ரைஸிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆல்ரெடி அந்த டர்போ பெட்ரோலே வந்து என்ஜினை லோக்கலைசேஷன் பண்ணுறங்கிற பேரில் லோக்கலைசேஷன் பண்ணிட்டு அந்த ஒரு வண்டிக்கு மட்டும் போட்டு அதை கொண்டு 16 லட்சத்தில் வச்சு 10 பைசா ப்ரோஜனம்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி ஹைபிரிட்டை வந்து ப்ராப்பராக பேசிக் மாடல் வந்து கொடுக்கணும். டாப் 2 மாடலில் மட்டும் தான் வருது. ஏன்னா இதை வந்து ஃபேஸ் லிஃப்ட்டில் ஹைபிரிட்டையும் கொண்டு வராங்க. வேற கிராண்ட் மெட்டாரா மாதிரி நான் மைல் ஹைபிரிட் ஸ்ட்ராங் ஹைபிரிட்னு கொண்டு வராங்க. அப்படின்றப்ப அது மாறும். அதே மாதிரி சரி ஓகே இது ஹைபிரிட் ஒரு சைடு. அப்போ என்ஏக்கு என்ன பண்ண போகிறாங்க? ஸோ அப்போ 4 சிலிண்டர் 3 சிலிண்டர் ஆகுமா? மோஸ்ட்லி ஆகிருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 100% மாற்றுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த 3 சிலிண்டரை 1.2 எல்லா இன்ஜின்ஸுக்கும் கொடுத்தா, எல்லா கார்ஸுக்கும் கொடுத்தா தான் அவங்களால ஹைப்ரிடை வந்து அடுத்தடுத்து இது பண்ண முடியும். ரெண்டாவது இந்த இன்ஜினோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை இன்னும் குறைக்க முடியும். ஸோ தனித்தனியாக ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு இன்ஜின்ஸை உருவாக்குறத விட ஒரே இன்ஜின் எல்லா காருக்கும் போட்டால் தான் இவங்களால் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைக்க முடியும். அதனால் 100% அடுத்த அப்டேட்டில் வந்து 3 சிலிண்டர் என்ஏவாக தான் வரும். ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே வந்திருக்கும். பட் ஆஸ் ஃபார் அஸ் நேச்சுரல் ஆஸ்பிரேட் எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் பண்ணுவாங்க. பார்ப்போம் அவங்களோட விஷயம் என்ன நடக்குது. 3 இன்ஜின் ஆப்ஷன் கிடைக்கும். இதேமாரி 1.2ல் டர்போ, 1.2ல் என்ஏ, 1.2ல் ஹைப்ரிட். Z12 ஆக்சுவலாக வந்து டர்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. MPFI டர்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த பூஸ்டர் ஜெட்டை வந்து அஃபோர்டபுளாக கொண்டு வர முடியலன்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. அதனால திரும்ப வந்து பூஸ்டர் ஜெட்டை வந்து கடையில் தான் போடுவாங்க. அப்படி தான் இருக்க போகுது. ஸோ இதை தாண்டி வரும்போது பிரஸ்ஸா இதுக்கு அப்டேட் கொடுப்பீங்களா மாட்டீங்க? அதான் பல வருடங்களாக காத்திருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். நான் சியாஸ்கே அப்டேட் கொடுத்து அதை ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் அப்படியே கைவிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சியாஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 ஏர்பேக் அப்டேட்லாம் கொடுத்து கூட அதை சியாஸை வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா அந்த செக்மெண்ட்டில் அஃபோர்டபுள் ஒரு செடானாக இருந்தது சியாஸ் தான். பட் அதை அப்படியே விட்டாங்க. ப்ரீஸா அப்படியே இருக்கே, என்னடா பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் நம்பர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. சியாஸ் நம்பர் பண்ணல, அதை விட்டது வரைக்கும் ஓகே. பட் ப்ரீஸாவோட நம்பருங்கிறது இந்த சப் 4 மீட்டர்ஸில் நல்ல நம்பர் பண்ணிட்டு இருக்கு. பட் அப்டேட் இல்லாத இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வென்யூவோ சோனட்டோ இல்லை 3XO எது பார்த்தாலுமே அதில் ப்ரீஸாவும் பார்க்க தான் செய்கிறாங்க. பட் என்னன்னா எல்லாரும் சொல்கிற ஒரே கருத்து, சார் இதெல்லாம் பார்த்துட்டு அது பார்த்தா உள்ள ஒன்றுமே இல்லை சார், ஃபீச்சர்ஸும் இல்லை, பெருசாக இம்ப்ரெசிவான டிசைனும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் 1.5 லிட்டர் என்ஏ நல்ல ரிலேயபிளாக இருக்கும், டீசெண்டான மைலேஜ் கொடுக்கும், பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதை வேறு விளம்பரப்படுத்துவாங்க, மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜின் அடிப்பாங்க. ஏய் என்ன ஓட்டி 3XO ஓட்டி பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு நமக்கு. அதோட இந்தியாஸ் பெஸ்ட் எஸ்யூவி செல்லர்னு கூட போட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 மகேந்திரா நடத்திருப்பான். எல்லாம் போகிறது எஸ்யூவியாடா அப்படின்னு. இயர்லி 2026 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்ச் டைம்லைனில் இந்த அப்டேட் வந்து பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுது. என்ன சொல்கிறாங்கன்னா Z12E ஃபேமிலிக்குள்ளே பிரெஸா மூவ் இன் ஆகுது. அதாவது அவங்க சொல்கிறது வந்து இந்த Z12E டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து பிரெஸாவில் வரும். ஏன்னா 1.2 டர்போ கொண்டு வந்திருந்தாங்கன்னா ப்ரைஸிங்கை குறைக்க முடியும். டாக்ஸேஷன்லேருந்து மாறுபட்டு 18% வருவாங்க 40%. ஆக்சுவலாக ப்ரீஸாக்கு டாக்ஸே வந்து அதிகம். பட் இருந்தாலும் இந்த செக்மெண்ட்டோட ப்ரைஸிங்குள்ளே தான் வச்சுருக்காங்க. பட் இந்த இன்ஜின் மாறி வருது அப்படின்னும் போது ப்ரைஸ் இன்னும் கம்மியாகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்லைங்க, விக்டோரியஸ் மாதிரி ஒரு ஷாக்கரை கொடுத்தாங்கன்னா, விக்டோரியஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி இதில் போட்டு பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் வச்சுக்கோங்க, ஒரு 1.5 எண்ணெய் வச்சுக்கோங்க. 1.5 எண்ணெய் வந்து மேபி வந்து நினைக்கிறேன்னா ப்ரைஸிங் ஜாஸ்தியாக போனாலும் பரவாயில்ல, ஃபீச்சர்ஸ் ரிச்சாக வச்சுருங்க. வேணுங்கிறவங்க வாங்குறாங்க, வேணாங்கிறவங்க விட்டுட்டு போகிறாங்க. டர்போ பெட்ரோல் வரும்போதாவது விக்டோரியஸ் மாதிரி ஃபீச்சர்ஸ் ரிச்சாக கொண்டு வாங்க. பீப்புள் நிறைய பேர் வாங்குறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. இல்லை ப்ரோ, இப்போ மாருதிக்கு புரிஞ்சிருக்கும். முன்னாடி இருந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இப்போ வேறு. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், ஜாப்பனீஸ் மேக்கர்னா ரிலேயபிலிட்டி, கொரியன் மேக்கர்னா ஃபீச்சர்ஸ், ஸோ ஜெர்மன்னா பர்ஃபார்மன்ஸு, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இது இருக்கும். பட் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நம்ம நேற்று கூட பேசிகிட்டு இருந்தோம். நான் வந்து ஒரு
சிட்ரானோட கார் ஓட்டுறதுக்கும் அதே சஸ்பென்ஷன் செட்டப்பை நம்ம 3XOலயே இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு இந்தியன் மேனுஃபேக்சரே அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. 3XOட பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 1 லிட்டர் டிஎஸ்ஐயை விட நல்லா இருக்கு. ஸோ பெட்டராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மாற தொடங்கிருச்சு இப்போ இருக்கக்கூடிய கார்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதனால் அவங்க மைண்டில் இருக்க பேரியர்ஸ்லாம் உடச்சி ஸோ இன்னும் அந்த ஃபீச்சரிஸ்டிக்காக காரை வந்து உருவாக்கினா பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த ஹெட் அப் டிஸ்பிளே இந்த மாதிரி தேவையில்லாத கருமாந்திரம் கொடுக்காம அது என்னே தெரியல. ஹெட் அப் டிஸ்பிளே தூக்கிட்டு ஒரு வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் என் வரலாற்றுலேயே வந்து ஃபேப்ரிக்கில் வென்டிலேட்டர் சீட் கொடுத்த பயிலுக்கு வாங்கி தான் நீங்கள் கிராண்ட் வட்டாராலையும் ஹைரேட்லையும் பார்க்கணும். ஆமாம் என்னங்க எங்கள் சீட் கவர் போட முடியாது. சரி சீட் கவர் சீட் கவர் போட முடியாது. அப்போ நீ ஒழுங்காக லெதரில் கொடுத்துட்டு போனால் மாற்ற வேண்டிய பிரச்சனை இருக்காது. இப்போ இதை போட்டு இதில் சீட் கவரும் போடாமல் என்னடா அப்படின்னு என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் இது என்ன பண்ணுறாங்கன்னா. ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க. மோஸ்ட்லி வந்து விக்டோரியஸில் பார்த்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பிரஸாவில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இதுலேயும் வந்து இதுவும் ஒரு மாருதி ப்ராடக்டாக ஈ விட்டாரா. ஆமாம், எப்போதும் ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவீங்களே, இளவு காத்துக்கிலேயே அது சொல்லுங்க, எப்போதும் சொல்லுவீங்களே. அதாவது ஒரு காரை தயாரித்து வச்சுக்கிட்டு இந்தியா லான்ச்னு சொல்லிவிட்டு இல்லைங்க, இந்தியா லான்ச் பண்ணுறது எல்லாம் கொடுத்து வீடியோ பண்ண வச்சு ஷோரூமில் வண்டி அனுப்பிச்சு எல்லாமே பண்ணாங்க. ஆனால் எதுக்கு பண்ணாங்கன்னே தெரியல. அப்படியே இத்தனைக்கும் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் போட்டாங்க. நெக்ஸா மெயின் அவுட்லெட்ஸ் அதுலேயே சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்துருச்சு. 120 kW சார்ஜிங் ஸ்டேஷன் வந்துருச்சு. மெயின் காரணம் இவங்க வந்து இந்த அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணாததுக்கு ஒரே காரணம் மகேந்திரா தான். எனக்கு தெரிஞ்சு மகேந்திராவோட அந்த XUV90 அந்த பான் ஈவிஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் மாருதியால் அடுத்து என்ன பண்ணுறது, இதை வந்து ப்ரைஸிங்கை வந்து ரொம்ப அதிகமாகவும் வைக்க முடியாது, ரொம்ப கம்மியாக வச்சாலும் ப்ராஃபிட்டபுளாக இருக்காதுங்கிறனாலே கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு 23 லட்சம் 24 லட்சம் போகலாம். அதிகபட்சம் சொல்கிறேன். அதை தாண்டி போனாங்கனாலும் ஈவிட்டராக போகிறதுக்கான ரீசனே எனக்கு இல்லை. இப்போ நான் ஹேரியரோட பேசிக் மாடல் XUV90யோட பேசிக் மாடல் எடுக்க பதில் ஈவிட்டரோட டாப் ஆஃப் த லைன் போக முடியும். கண்டிப்பாக போனால் நமக்கு அட்வான்டேஜ் என்னென்னா ரிலையபிலிட்டி இருக்கும், ரேஞ்சும் இருக்குது. பிவிடியோடது தான். காரில் காம்ப்ரமைஸ் தான், சின்ன கார் தான் காம்ப்ரமைஸ் தான். ஆனால் இட் மேக் சென்ஸ் அந்த ப்ரைஸ் அப்படின்றது குறைவாக இருந்துச்சு அப்படின்னா. பட் என்னென்னா எனக்கு என்னென்னா நான் ஆரம்பத்திலே சொல்கிறது தான், மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸோட மைண்ட் செட்லாம் மாறி இப்போ உள்ள ஜென்சி பசங்க இவங்களோட மைண்ட் செட்லாம் மாறி தான் அந்த ஈவிஸை நோக்கி நகர தொடங்குறாங்க. அப்படி இருக்கிற சூழலில் இந்த வெஹிக்கிள் எந்த லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ மாருதி எதை போட்டாலும் வாங்குவாங்கங்கிற காலம் இப்போ இல்லை. ஆமாம், முன்னாடி எப்படி இருந்தாலும் மாருதி விற்கும் தான் பிராண்ட் இருந்துச்சு. இன்விட்டோ தூக்கி இங்கே கொடுத்தாங்க, இப்போ ரொம்ப லோவஸ்ட் நம்பர் பண்ணுற ஒரு ப்ராடக்டாக இருக்குது. ஜிம்னி இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க, பெருசாக வந்து போகலை. ஸோ எது போட்டாலும் வித்துருங்கிற ஒரு சூழல் மாருதிக்கு இப்போதைக்கு இன்னைய தேதிக்கு இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்டாக ப்ளே பண்ண வேண்டிய சூழல் வந்து இருக்குது. பார்ப்போம் இது என்ன பண்ணுறாங்க. 49 kW 61 kWங்க. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 144 PS வந்து ஸ்மாலர் பேக்லேயும் 174 PS வந்து லார்ஜர் பேக்லேயும் கொடுத்துருக்காங்க. 500+ MEDC கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் ரியல் டைமில் 400 கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து ரேஞ்சில் காம்ப்ரமைஸ் ஆகிருக்க மாட்டாங்க. ஏன்னா பவரே கம்மியாக தான் எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அப்படின்னும் போது பெருசாக ரேஞ்சில் காம்ப்ரமைஸ் ஆகிருக்க மாட்டாங்க. பாருங்க, ஜாப்பனீஸுங்கிறத கரெக்டாக இந்த இடத்துல இது பண்ணுறான் பாருங்க. ஏன்னா என் ப்ராடக்ட்டில் பவர்லாம் இருக்காது, ஆனால் நான் சொல்கிற ரேஞ்ச் கொடுக்கும். மைலேஜ் விஷயம்தான். ஆமாம், நான் சொல்கிற மைலேஜ் கொடுக்கும் காரு, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க. ஸோ அதே மாதிரி தான் கரெக்டாக அவன் பவர் கரைச்சிட்டு ரேஞ்ச் வந்து பெட்டராக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கான். பார்ப்போம் இந்த ஈவிட்டாரா என்ன பண்ணுதுன்னு. இந்த ஈவிட்டாராவோட லான்ச்சை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா மோஸ்ட்லி டிசம்பரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிசம்பரில் வந்து புஷ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிசம்பர் நவம்பரில் நிறையா லான்ச்சஸ் ஆகுது வதன்னு. இதை தாண்டி பார்க்கும்போது ஃபோக்ஸ்வேகனோட டெராங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மேபி இது வந்து ஒரு போலோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு எப்படி சொல்ல, ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக ரொம்ப எந்துவாக கார் ஓட்டக்கூடிய நபர்கள் மேபி இதை வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு டிசைன் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்கெச்சஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபோக்ஸ்வேகன் எப்பவுமே வந்து ஒரு கிளாஸியான ஒரு டிசைன் இருக்கும். அதாவது ரொம்ப அப் மார்க்கெட்டாக போய் அசிங்கெல்லாம் படுத்த மாட்டாங்க. அதை எப்போ பார்த்தீங்கன்னாலும் அது வந்து ஏஜ்லெஸ்ஸாக தெரியும். இன்றைக்கி சரி போலோ பார்க்குறோம்ல, இப்போ நீங்கள் போலோ பார்க்குறோம், எப்போ வந்து போலோ இப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போரிங்கான ஒரு டிசைனாக இருக்காது. அதே மாதிரி நம்ம வெர்டஸும் இது பேசிகிட்டு இருக்கோம். வெர்டஸோட டிசைன் வந்து ஒரு ஏஜ்லெஸ் டிசைனாக தான் இருக்கும். இதே சேம் சிமிலர் டிசைனை தான் அவுடியில் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வெர்டஸில் வந்து அதை பார்த்துட்ருக்கோம்.
ஸோ எப்போவுமே ஃபோக்ஸ் வேகனோட டிசைனுங்கிறது கொஞ்சம் தெக்கட்டாத மாதிரி தான் உருவாக்குவாங்க. ஸோ ரொம்ப தெக்கட்டாத மாதிரி தான் அவங்க வந்து உருவாக்குவாங்கன்னு சொல்லலாம் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும். மேபி இது வந்து டிசைனாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். நம்புகிறேன். ஸ்கோடா கையில் கூட கவுண்டர் பார்ட்டாக தான் இது வருது. ஸோ இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்ஸ் வேகன் நாங்கள் லான்ச் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கையில் கூட நம்பர்ஸ் பார்த்தங்காட்டி சரி வேறு வழி இல்லை அப்படின்றத புரிஞ்சு. அதாவது ப்ரோ இந்தியன் மார்க்கெட்டில் தொடர்ந்து சர்வே ஆகும்னா வேறு வழியே கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் ஃபோக்ஸ் வேகனில் ஒர்க் பண்ணேன். அந்த சமயங்களில் வந்து போலோ இருந்துச்சு, ஆமியோ இருந்துச்சு, வென்டோ இருந்துச்சு. ஆல்மோஸ்ட்டு தஞ்சாவூர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு 30-35 நம்பர்ஸ் பண்ணிகிட்டு இருந்த ஷோரூம் தான் இங்கே இருக்கிறது. பட் இன்றைய தேதிக்கு ஒரு 7-8 நம்பர்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியாதுல்ல இதே ஒரு சூழலில். 15 வரைக்கும் தான் நம்பர்ஸ் பண்ணிகிட்டு இருந்த ஸ்கோடா ஷோரூமு இன்றைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கைலாக்கு அப்புறம் நிறைய நம்பர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனிவே இது வந்துச்சுன்னா நம்பர்ஸ் இன்னும் அதிகமாகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சேம் வந்து அதே 1 லிட்டர் டிஎஸ்சி இன்ஜின் டார்க் கன்வெர்ட்டரோட பேர் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அப்புறம் 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் வந்து குஷாக்லேயும் ஃபோக்ஸ் வேகனோட டைகூன்லேயும் வரப்போகுது. அந்த 1.5 டிஎஸ்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கொடுக்குறாங்க டிஎஸ்சி எடுத்துகிட்டு. பரவாயில்ல, நல்ல விஷயம் அது. ஏன்னா டிஎஸ்சி ஒரு சமயத்தில் டிஎஸ்சியோட ஃபேன் பாய்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. எனக்குமே டிஎஸ்சி ட்ரைவ் பண்ண ரொம்ப பிடிக்கும். பட் அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வாங்கக்கூடிய ஒரு இது இல்லை. ஒன்றும் இல்லை, நான் பலினோ வாங்குறதுக்கு முன்னாடி நான் யூஸ்டு காரில் டீசலில் வாங்கணும், ஜிடி டிடிஐ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் என்ன ஒரு பிரச்சனைனா அதோட டிஎஸ்டி கியர் பாக்ஸும் சரி, டிடிஐ இன்ஜின் நல்லா தான் இருக்கும். பட் ஏதாவது பிரச்சனை வச்சுச்சுன்னா அதை நம்மளால பார்க்கவே முடியாது. அதோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்றது தான். இத்தனைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஜிடியோட டிடிஐ. ஆனால் அது வாங்குறதுக்கு ஒரு பயமும் தயக்கமும் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அப்படி உள்ள சூழலில் அவங்க டார்க் கன்வெர்ட்டர் போகிறது ஒரு பெட்டர் தான். பார்ப்போங்க. வேகனார் எலக்ட்ரிக் என்னடா இது எப்போ டெஸ்டிங் நம்ம எவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த டெஸ்ட் மில்ஸு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 5 இயர்ஸாக இதை நம்ம வேகனாரோட எலக்ட்ரிக் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், ஈவிஸ் வந்து ஒரு ஸ்மாலர் செக்மெண்ட் கார்ஸ்குள்ளே வரும்போது அதோட சர்வீஸை இவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்துகிட்ருக்கு. வேகனார் ஈவி அப்படின்னு உள்ளே கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பஞ்சோட ப்ரைஸிங்கில் கொண்டு வருவாங்க. அப்போ எல்லாருமே யோசிப்பாங்க, நான் ஏன் பஞ்ச் போகணும், நான் வந்து வேகனார் போகலாமே அப்படிங்கிறது. பஞ்ச் இன்னைய தேதிக்கு ஒரு நல்ல நம்பர் பண்ணிட்டு இருக்கு, ஈவிஸ் வந்து நல்ல நம்பர் பண்ணிட்டு இருக்கு. அப்படி உள்ள சூழலில் வேகனார் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வேகனார் ஈவிக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து பீப்புள்ஸ் வந்து கொடுப்பாங்க, அதுக்கு போகணும்னு வந்து நினைப்பாங்க. அப்படி போகிற ஒரு சூழலில் சர்வீஸ் எப்படி இருக்க போகுது அதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டியது. என்னையை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு வேகனாரை லான்ச் பண்ணாமல் கொஞ்சம் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு டெக்னீஷியன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் லான்ச் பண்ணால் ஒரு பெட்டராக இருக்கும். அவங்க வந்து ஃப்ராங்ஸ் ஹைபிரிட்டோட லான்ச்சுக்கு அப்புறம் வச்சிருக்கக்கூடிய கார் வந்து இப்போ வேகனார் எலக்ட்ரிக்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிற மாதிரி தான் ப்ரோ, நீங்கள் ஹைபிரிட்ஸ் லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஈவி போகிற சூழலே எனக்கு இல்லையே, நான் ஹைபிரிடே வாங்கிடுவேனுங்கிற ஒரு இது இருக்கும். மேபி இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, சிட்டி கம்யூட்டராக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க போலங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரேஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 to 300 கிலோமீட்டர் வந்து டியாகோ 315 இருக்கிற ரேஞ்சுனா அது மாதிரி கொடுக்குறாங்க. இன்னொன்று டியாகோ பஞ்சில் இருக்க மாதிரி ரேஞ்ச் டாப் இருக்காது அவங்க பண்ணாங்கன்னா. அப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு 200 கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 200 கொடுத்ததுன்னா வில் பி அ பெட்டர் டீல். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. சிட்டி பர்பஸ் ஒரு மாஸ் மார்க்கெட் டிவியாக இருக்கும், நல்லா நம்பர்ஸ் பண்ணக்கூடிய டிவியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் சொன்ன ஃபேக்டரும் ரொம்ப முக்கியம், அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸ் டெக்னீஷியன்ஸ் வந்து எக்யூப் பண்ணணும். டாட்டாவில் இது ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது அது நமக்கு பெருசாக தெரிய போகிறதில்ல. ஏன்னா காலங்காலமாக டாட்டாவில் சர்வீஸ் பிரச்சனைங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. பட் மாருதியில் அப்படி கிடையாது. ஸோ மாருதியில் விட்டிங்கன்னா அவங்க வண்டியை உண்மையிலே டேக் கேர் வந்து பண்ணிக்கிறாங்க. நிறைய டீலர்ஸ் வந்து பண்ணுறாங்க. அப்படி சரியில்லைனாலும் அது டீலரோட தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் மாருதியில் ஒரு ப்ராப்ளத்தை ரைஸ் பண்ணுங்கள், அடுத்த 2 நாளில் மேனேஜர் வீட்டில் வந்து நிற்பாங்க. அது மாதிரி தான் மாருதியோட சர்வீஸ் நெட்வொர்க்கே வந்து இருக்கும். அப்படி இருக்க சூழலில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணி இதில் ஒரு பிரச்சனைன்னு கிரியேட் ஆனால் அது மாருதியோட பிராண்டுக்கே ஒரு பெரிய இதாக இருக்கும். ஸோ லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி டெக்னீஷியன்ஸை இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிட்டா பெட்டர். மாருதியோட எர்டிகா XL6ஓட அப்டேட் பரவாயில்ல, ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. எர்டிகா இப்போ தான் லென்த்தெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி லான்ச் பண்ணாங்க. மேபி நிறைய மாற்றங்களை அதுலேயும் நம்ம எதிர்பார்க்குறோம். இது மோஸ்ட்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிளாட்ஃபார்ம் அண்ட் சேஃப்டி ரிலேட்டடான அப்டேட் தான் இருக்கும். கண்டிப்பாக
ஏன்னா வந்து இப்போ $6,000 பண்ணிட்டாலும் வந்து பிளாட்ஃபார்ம் அப்டேட் பண்ணாத வரைக்கும் அதை நம்ம ட்ரஸ்ட்டும் பண்ண முடியாது. பட் அந்த அப்டேட் தான் மேஜராக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சேஃப்டி அண்டு டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் ரீதியாக வந்து அப்டேட் பண்ண போகிறதா தான் தெரிய வந்திருக்கு. பட் இது வந்து மிட் ஆஃப் 2026 தான் நடக்கும், இயர்லியெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எம்பிவியில் பெரிய ஆப்ஷனே இல்லை ப்ரோ. பெட்ரோல் தான் எர்டிகா போகிறாங்க, இல்லை அதே மாதிரி மறு வச்சு இருக்கக்கூடிய XL6ம் ரூமியானும் போகிறாங்க. இந்த சைடு டீசல்னா கிளாவிஸ் போகிறாங்க. என்ன கேட்குறேன்னா எர்டிகா பேசிக்காக பண்ணிட்டேன், சரி XL6 ப்ரீமியம் பண்ணால் அது ப்ரீமியம் தான் பண்ணி தொலைங்களாங்க. நிறைய ஃபீச்சர்ஸாவது கொடுங்க, ஆட் பண்ணி கொஞ்சம் குவாலிட்டி லெவல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி கியா கேரன்ஸ் கிளாவிஸ்க்கு போட்டியே ஒரு வண்டியை பண்ணு. எதையுமே பண்ணாமல் நோகாமல் எல்லா விஷயமும் நடக்கணும். எப்படி நடக்கும்? ஆக்சுவலாக கிராண்ட் விட்டாரோட 7 சீட்டர் தான் நம்ம ஒரு ஈகராக வெயிட் பண்ணுது. பட் ஒரு பெருசாக எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் தான் அவங்க விக்டோரியஸை வந்து லான்ச் பண்ணாங்க. அது எல்லாருக்குமே மார்க்கெட்லேயே ஒரு பெரிய ஷாக். என்னடா 7 சீட்டராக வரும்னு நினச்சோம், இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கே அப்படிங்கிற மாதிரி. மேபி அட்லீஸ்ட் எர்டிகாவை நீங்கள் அப்டேட் பண்ணலானோ XL6 அப்டேட் பண்ணுறதுக்கு நேரம் நெருங்கி விட்டது. இல்லைன்னா மாலையை போட்டு அனுப்பிச்சிட வேண்டியதான். அடுத்து கியா சிரோஸோட ஈவிங்க. ஓகே, 2026ஓட மிட் டைம் லைனில் வண்டி லான்ச் பிளான் பண்ணியிருக்காங்க. 20 lakh ப்ராக்கெட்டுக்குள்ளே வரப்போகுது. பட் பேட்டரி பேக் மற்ற விஷயங்கள்லாம் இன்னும் ரிவீல் பண்ணல. மோஸ்ட்லி வந்து கேரன்ஸ் கிளாவிஸ் மாதிரியே தான் இருக்கும், அதே பேட்டரி பேக்கை தான் கண்டினியூ பண்ணுவாங்க. NMC மாதிரி தான் தோணுது. பட் NMC இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நல்ல ஒரு ஈவியாக கொண்டு தான் நல்லாயிருக்கும். டிசைனில் கொஞ்சம் மாறுதலை கொண்டு வாங்க. ஃப்ரண்ட் ஓகே, பட் ரியர்லாம் கொஞ்சம் ரீவொர்க் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி டிசைனில் தான் சிரோஸ் விழுந்துச்சு, அதை திரும்பி எடுத்துகிட்டு வரணும்னா ஈவிஸில் அதை பண்ணியாகணும். மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா, இது நார்மல் ஐஸ்க்கு ஒர்க் ஆகாமல் கூட போயிருக்கலாம் அந்த டிசைன். பட் ஈவிக்கு மேபி இது செட் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ நம்ம ஈவிக்குன்னு ஒரு டிசைன் லாங்குவேஜ் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். என்னதான் நெக்ஸான் மாதிரியான கார்ஸ் வந்து இருந்தாலும், நெக்ஸானு, கிரிட்டா, இது 4WO மாதிரி இருந்தாலும், பட் XEV 9V 9Eஆ இருக்கட்டும், இல்லை BE6ஆக இருக்கட்டும், அதோட டிசைன் லாங்குவேஜஸ்லாம் ஒரு வித்தியாசமாக பார்க்கும்போது மேபி இந்த டிசைன் ஈவிக்கு ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இதை தாண்டி ரெனோ டஸ்டரோட கவுண்டர் பார்ட்டாக இருக்கக்கூடிய நிசான் டெக்டான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Q2 2026 லான்ச் சொல்லியிருக்காங்க. ரெனோ டஸ்டரும் அதை ஃபாலோ பண்ணி இதை கொண்டு வரதா பிளான் இருக்காங்க. மேபி எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ரீபேட்ச்டு வெர்ஷனாக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தால் பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, டொயோட்டா கிளான்ஸா மாருதி பலின மாதிரி இல்லாமல் ஃபோக்ஸ்வேகனோட ஸ்கோடாவோட எக்ஸாக்ட்லி அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறேன். நீ அதே பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கோங்க, அதே இன்ஜினை யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதே இருக்கட்டும். பட் டிசைனில் சில மாற்றங்களை வந்து கொண்டு வாங்க. ஆல்ரெடி இவங்க அடிபட்டிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க டஸ்டராக இருக்கட்டும், டெரானோவாக இருக்கட்டும், மைக்ராவாக இருக்கட்டும், பல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் ஆல்ரெடி இருந்த இதுதான். பட் எப்படின்னா, ஒரு ப்ராடக்டோட சேல் நல்லாயிருக்கும், ஒரு ப்ராடக்ட் பெருசாக சேலே ஆகும். ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. நிசானில் வந்து மைக்ரா சேல் ஆனிச்சு அப்படின்னா, ரெனோவில் வந்து பல்ஸ் வந்து பெருசாக சேல் ஆனது கிடையாது. நிசானோட சன்னி நல்லா சேல் ஆகிட்டு இருந்துச்சு. ரெனோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலா அது பெருசாக சேல் ஆனதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த இன்ஜினாக இருக்கட்டும், அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். பட் டிசைனில் கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வாங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு குயிக் ரீகேப்பாக அடுத்த வருஷம் வரக்கூடிய கார்கள், அதாவது மேஜராக வரக்கூடிய கார்களை பற்றி பேசியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர் வில் பி ஒரு பிளாஸ்ட் ஆஃப் நியூ ஏகப்பட்ட லான்ச்சஸ் வந்து இருக்குது. நிறைய புது ப்ராடக்ட்ஸ் வந்து வருது, இன்க்ளூடிங் 4-வீலர் இல்லாமல் 2-வீலர்லேயும் நிறைய மாற்றங்களை வருது, புது டெக்னாலஜிஸ் வருது, நிறைய EV ப்ராடக்ட் வந்து வருது. ஸோ 2026 ஆட்டோமொபைலுக்கான ஒரு மிகப்பெரிய வருடமாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கும்னு நம்புவோம். பார்ப்போங்க. ஸோ அனதர் ஒரு பாட்காஸ்ட் எபிசோடில் பெட்டரான இன்ஃபர்மேஷன் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி போய்ட்டு குடும்பம் இருக்கோ, அதே மாதிரி ரோட்டில் போய் வர சகமணத்தில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கோ, சச்சிரமணம் பத்திரமா போய் வந்துருவாங்க. சரா சிக்கர் பாய்.